ஹலோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டிஎஃப்சி ட்ரேடர். ஃப்ரைடே ஆகஸ்ட் 14 நிஃப்டி 50 டைம் பார்த்தீங்கன்னா 12:56. நமக்கு மார்னிங்கே ட்ரேட் முடிஞ்சிருக்கு. ஆனால் ட்ரேட் முடிஞ்சிச்சு, நமக்கு ஆனால் எஸ்எல் தான். ஸோ எஸ்எல் ஹண்ட் பண்ணிவிட்டு டார்கெட்டுக்கும் அது போயிடுச்சு. ஸோ ட்ரேடோட பிஃபோர் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அவைலபிள். என்னோடய நேமு ஆகஸ்ட் 14, 2026 9:56 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன். மேலே ஸ்வீப்பு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த எல்லோ கலர் லைன் வந்தால் என்ட்ரி, கீழே இந்த பிங்க் லைன் தான் டார்கெட்டு, ஆக்சுவல் டார்கெட்டு. இது ஃபஸ்ட் டார்கெட்டில் தான் நம்ம வெளியே வருது. இது வந்து ஃபுல் டார்கெட். இந்த இடத்துல காஸ்ட் மூவ் பண்ணிட்டு கூட ஃபுல் டார்கெட் விடலாம் அப்படின்றது என்னோட ஒரு வியூவாக இருந்தது. நான் என்ட்ரான பிளேஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் என்ட்ரானு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்ன ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோன்னா, ஸ்விங் எடுத்துக்கிட்டேன். க்ளீன் ஸ்விங்கு. இது ஒரு லோ, அது ஒரு ஹை, இது ஒரு லோ. ஸோ மார்க்கெட்டில் இப்படி கீழே வரணும் அப்படின்றத என்னோட ஒரு வியூவாக இருந்தது. ஸோ நான் அக்ரெசிவாகவும் போகல இந்த இடத்துல. அக்ரெசிவாக போகலன்னா, ஏன்னா இதை ஒரு கீ லெவலாக எடுத்துகிட்டு இங்கேருந்து கூட போகலாம் அக்ரெசிவாக. பட் நான் அக்ரெசிவாக போகல, கன்ஃபர்மேஷன் தான் போனேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு போயிருக்கிறான், இங்கேருந்து ஒரு ஸ்வீப் பண்ணி சாக்கு வச்சுட்டு இங்கேருந்து போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு. ஸோ மேலே கூட போயிட்டு இங்கேருந்து இப்படி கட் பண்ணிட்டு கூட கீழே இறக்கலாம் அப்படின்றத ஒரு விஷயம் நான் யோசித்தேன். ஸோ அதனால தான் நான் அக்ரெசிவ் போல் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் போயிருந்தேன். எங்கே போயிருந்தேன்னா, அரௌண்ட் இது ஒரு பிஓஎஸ்ஸு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு, ஸ்வைப்புன்னு சொல்லலாம். பிஓஎஸ்ஸு எல்லாம் என்ன பிடிச்சிருக்குதோ நமக்கு ஒரு பேரை வச்சுக்க வேண்டியது தான். ஆளுக்கால் ஒன்று வச்சுக்கிறாங்க, நம்ம ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நான் என்ட்ரான பிளேஸ் வந்து இந்த எல்லோ கலர் லைனில். இந்த லோ வந்து பிரேக் ஈவன் கொடுத்துருந்தேன். அது இந்த லோ. எஸ்எல் ரொம்ப குறவான எஸ்எல் தான், 8 பாயிண்ட் தான் எஸ்எல், ரொம்ப பெரிய எஸ்எல்லாம் கிடையாது. டார்கெட்டு, ஆக்சுவல் டார்கெட் வந்து இது இந்த லோ. ஸோ நம்ம வந்து கீழே போச்சுன்னா ப்ரீச் பண்ணிட்டு அடுத்த டார்கெட் ஒன்று கொடுத்துருந்தோம். பிரேக் ஈவன் போட்டுக்குன்னு ஒரு 80% ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அந்த 20% விடலான்னு இருந்தேன். பட் அது போல் எஸ்எல் வந்து குத்தி விட்டது. ஸோ இன்னையோட டே வந்து எஸ்எல் டே தான். அதுதான் இல்லையா, இது பிஃபோர் ஸ்க்ரீன்ஷாட்டு. இந்த எல்லோ கலர் லைன் வந்து தொட்டு தான் என்ட்ரி, இந்த பிங்க் லைன் டார்கெட்டு. ஸோ இது எஸ்எல் அடித்ததுக்கப்புறம் இதில் க்ளீனாகவே எழுதியிருக்கோம் பாருங்கள். எக்ஸு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், 8 பாயிண்ட் எஸ்எல், என்ட்ரி லைன் எல்லோ கலரு, இந்த லைன், இந்த பிங்க் லைன் வந்து பிரேக் ஈவனு, கீழே வந்து ஆக்சுவல் டார்கெட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோவில் அடுத்து சந்திப்போம். பாய்.